கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த நாளை குறித்ததான விசேஷம், ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் டே, இந்த நாளை குறித்ததான விசேஷம். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அல்லேலூயா. எதுவரையிலும்? சத்தமா. தலைமுறை தோறும். எங்க? உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. என்ன அந்த கட்டளை? 22ஆம் வசனத்துல, உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், சிந்தி கிடக்கிறதை கதிர்களை பொறுக்காமலும், எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஆசாரியன் தேவாலயத்துல 49 நாளுக்கு முன்னால அறுவடை ஆரம்பிச்சப்போ பள்ளத்தாக்கில அந்த வட்டத்துல விழுந்த கதிர்களை மார்போடு சுமந்து கொண்டு வந்து அசைவாட்டினான். அந்த நேரத்துல பொழுது விடிந்தது. அப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்ப முதற்கனி பண்டிகை அன்று ஆரம்பமானது. அன்றிலிருந்து 49 நாட்கள் இஸ்ரவேலில அறுவடை நாட்கள். இஸ்ரவேலில் எப்படிப்பட்ட நாட்கள்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட நாட்கள்? அறுவடையின் நாட்கள். இப்ப இந்த அறுவடை நிறைவு பெறுகிறது. 7 ஓய்வு நாளை எண்ண கடவீர்கள். 7 7 49. நேத்தோட அது முடிஞ்சிச்சு. இன்றைக்கு என்ன நாள்? 50வது நாள். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கட்டளையை பார்க்கலாம். இது கர்த்தருக்கென்று கர்த்தர் கொடுத்த அறுவடைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாள். கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாள். அடுத்து ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்குமான நாள். This is the day for the poor and needy. தேவை உள்ளவர்களுக்கான நாள் இது. இது பணக்காரர்களுக்கான நாள் இல்ல. இது யாருக்கான நாள்? சத்தமா சொல்லுங்க. ஏழைகளுக்கான நாள் அல்லது எனக்கான நாள். என்னோட ஆமா எனக்கான நாளுன்றவங்கெல்லாம் எனக்கான நாளுன்னு சொல்லுங்க. என் ஆக்ஷன் எப்படி பாத்தீங்களா? எனக்கு பரிதாபமா சொல்லுங்க, எனக்கான நாள். திஸ் இஸ் மை டே. சொல்லுங்க, ஏன் நாள்? சொல்லுங்க, ஏன் நாள்? அங்க பெஞ்சில் இருக்கிற பிரதரெல்லாம் சொல்லுங்க, ஏன் நாள்? சொல்லுங்கய்யா, என்ன வேணவா? ஓகே. ஒரு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரன் அறுவடை செய்கிறான். அவனை பார்த்தார் ஆண்டவர் என்ன தன்மா சொல்றாரு? உன் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்திலே இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல், சிந்தி கிடக்கிறதை பொறுக்காமல், எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். இது பரவாயில்ல. நான் உங்கள், இது என்னத்துக்கு கடைசி வாக்கியம்? திக்கற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு விட்டுடுன்ட்டாரு. அவர் ஏன் உள்ள வந்தாரு? டேய், அவங்க எல்லாம் ஏன் ஆளுங்கடான்றாரு. பணக்காரனுங்களே, வசதி படைச்சவங்களே, இந்த திக்கற்றவர்கள் அனாதைகள் எல்லாம் யார் ஆளு? ஏன் ஆளுங்க? அவர்களுக்கு விட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த நாள் என்னன்னா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நாள். ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற நாள். எப்படி பகிர்ந்து கொள்வது? உன் வயலை அறுக்கையில் எல்லாத்தையும் எனக்கே வேண்டும் என்று அறுத்து கொண்டு
வந்து சும்மா சொன்னேன், பாரு எவ்வளவு நிரம்பிட்டு இருக்குது. நான் தான் சரியில்லை, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் வந்துக்குது பைபிள் காலேஜ். இது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம். சோத்திரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்ன இது? ஒரு வெள்ளாண்மையிலே போய் நின்று இந்த மரத்து ஓரத்துல நின்று 49 நாளுக்கு முன்னால விவசாயினுடைய ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறது. ஒரு கணக்கு போடும். அறுக்கிறதுக்கு முன்னால வரப்புல நின்று எங்க தாத்தா பாட்டியோட மக்காச்சோளம் அறுவடை செய்ய போறப்ப பார்த்துருக்கேன். நின்று ஒரு கணக்கு போடுவாரு. இந்த முறை ஒரு 10 மூட்டை வரும்பா அப்படின்னு அப்படி சொல்லுவாரு. அது புதன்கிழமை வியாழக்கிழமையா இருக்கும். சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கொள்ளையில இறங்கும். நல்ல முத்துனது நல்லா இருக்குது பாரு, அதை அறுத்து வீட்டுக்கு கூட எத்தனை வர மாட்டோம், சைக்கிள்ல மெரிச்சுன்னு எத்தனை நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சர்ச்சுக்கே வரமாட்டாரு எங்க தாத்தா. அவர் இன்னும் ரசிக்கப்படல. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஞான ஸ்நானம் பெற்றுக்கினார் அவரு. ஆனா அவரு மூட்டை கட்டி தூக்கி, ஏன்னா எல்லாம் பாட்டி ராஜ்யம். எங்க பாட்டி இப்படின்னா அப்படி ராஜமாமா ராஜ்யம். அது பேர் தகுந்த மாதிரி வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும் சர்ச்சில். தூக்கின்னு போய் என்ன வச்சிருவோம், அந்த மூட்டைய வச்சிருவோம். அடுத்த நாள் காலையில அழுது அடுத்த நாள் சாயந்தரம் தான் மக்காச்சோள மூட்டைகளை ஒடிச்சு மாட்டு கொன்னி பையில நிரப்பி மாட்டு வண்டியில ஏத்தின்னு போய் ஏலத்துல விட போவாங்க. தாத்தா கணக்கு ஒரு 10 மூட்டை ஆகும்னு பார்த்தா அடுத்த நாள் 12 மூட்டை ஆயிருக்கும். நேத்து ஒரு மூட்டை கோதுமை மக்காச்சோளம் 50 ரூபாய் ஒரு மூட்டை போயிருக்கும். இன்னைக்கு 60 ரூபாய் போவோம். இங்கேயும் அறுக்கிற இடத்துலயும் ஆசீர்வாதம், விற்கிற இடத்துலயும் ஆசீர்வாதம். அடுத்து இந்த கிளி சிலதை கொத்திட்டு இருக்கோம், சிலது பிஞ்சா இருக்கும். அப்புறம் வரப்பு மேல நின்று அந்த வரப்பை என்ன பண்ணிடுவாங்க, மக்காச்சோள தட்டை யாருக்குன்னா வித்துருவாங்க. ரனிஷ் அங்க தாத்தா வருவாரு. எங்க மாமனார் வந்ததா ஞாபகம் இல்லை, ஆனா ரனிஷ் அங்க தாத்தா பாத்துக்கிறேன். அவர் 10 ரூபாய்க்கு கேட்குவாரு. எங்க தாத்தாக்கு அவருக்கு மத்தியில வியாபாரம் கடைசியில 18 ரூபாய் 20 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் அறுத்துன்னு போறதுக்கெல்லாம் பார்த்தா அப்போ பிஞ்சா இருந்தது. அது என்ன இருக்கும், சிலது முத்தி. அது அப்படியே யாருக்கு, ஏழைகளுக்கு. யார் வேணுமோ அவங்க என்ன பண்றதுக்கு, புசிக்கும்படியாய் விட்டு விட வேண்டும். கர்த்தர் கொடுத்த பிரமாணம், கர்த்தர் கொடுத்த கட்டளை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு 3 பேர் உள்ள குடும்பம் 4 பேருக்கு சாப்பாடு செய்யணும். நான் வர்றதான் நினைச்சுன்னு செய்யணும். எங்க ஆண்டவராகி இயேசு வர்றதான் நினைச்சுன்னு சாப்பாடு செய்யணும். நம்ம 4 பேர் இருக்கிற வீட்டுல 2 பேருக்கு தான் செய்யுது. நம்ம தானே இத்திய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இத்திய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நாள் ஏழைகளுக்கான நாள். இந்த நாள் சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள் விசாரிக்கப்படுகிற நாள். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்திக்கிற நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்திக்கிற நாள், என் ஆண்டவர் என்னை சந்திக்கிற நாள். ஏழைகளை இது என்ன இது, இந்த எல்லா பலியிலும் புளிப்பில்லாத அப்பம். கவனிச்சிங்கன்னா எல்லா பலியிலும் புளிப்பில்லாத அப்பம், இன்னைக்கு மட்டும் புளிப்போடக்கூடிய அப்பம். அப்படின்னா இந்த பண்டிகையில யூதர்கள், யூதரல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் யாரானாலும், ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எவனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதை நம்பல நீங்க திருப்புங்க. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28 32 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவேல் 2:28 32 வரை. யோவேல் 2:28 32 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஜோயல் 22 சாப்டர் 2 verse 28 to 32 எல்லாம் எடுத்துக்கணுமா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும்
அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருக்கிறவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு சத்தமா கை தட்டுங்கயா. கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்களே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க வந்தவெல்லாம் ரட்சிக்கப்பட்டாயா. இந்த நாள்ல சொல்ல போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. வேடிக்கை பார்க்க வந்தவெல்லாம் ரட்சிக்கப்பட்டான். சும்மா எல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்கிறாங்க, வந்து வேடிக்கை பார்க்க நின்னா பாரு, அவனெல்லாம் ரட்சிக்கப்பட்டான். அதுதான் சொல்லி இந்த நாள்ல நிறைவு செய்ய போகிறேன். சரி, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து புறப்பட்டாங்க, கானானை நோக்கி புறப்பட்டாங்க. யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் சீனாய் மலையில கர்த்தர் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள். கர்த்தர் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள். கர்த்தர் பேசி சொல்லிய சகல. தீர்க்கதரிசி எலியா சொன்னதில்லை, எலிசா சொன்னதில்லை, யோனா சொன்னதில்லை, மீகா சொன்னதில்லை. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னது. இடி முழக்கத்தின் மத்தியில கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தைகள். உன்னை அடிமைதனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பாருமா ஐயா, பிரதர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அம்மா, உன் தேவனாகிய கர்த்தர் அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் நாயகன் அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல விஜய்ன்றீங்களா, அஜித்ன்றீங்களா, என்ன கல்செல்வி சகாயன்றியா? உன் நாயகன், உன் நாயகன் அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் நாயகன் அவரு பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேல வானத்துல, கீழ பூமியில, தண்ணீரில ஒரு சொருவத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் உன்னிடத்திலிருந்து விக்கிரகத்தை நீக்குகிற நாள் இந்த நாள். நீங்க சொல்லலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சே, நான் என் விக்கிரகத்தை நீக்கிட்டனே, இப்பெல்லாம் அங்க போறது இல்லையே, அதுல இருந்து வந்துட்டேனேன்னு நீங்க சொல்லலாம். வந்துட்டீங்க, ஆனா உங்க மேலேயே பெரிய விக்கிரகம் ஏறி உக்காந்துக்குது. சுயம் என்கின்ற விக்கிரம், செல்ஃப், நான், எனக்கு, பெருமை என்கின்ற விக்கிரகம், சிலருக்கு பொறாமை என்கின்ற விக்கிரகம், சிலருக்கு என்ன போல யாரும் இல்லைன்ற விக்கிரகம், அறிவு என்கின்ற விக்கிரகம், பணம் என்கின்ற விக்கிரகம், பதவி என்கின்ற விக்கிரகம், எனக்கு என்னோட பேக்ரவுண்டு, என் பின்னணி விக்கிரகம். இன்னைக்கு அதை நம்ம விட்டு என்ன பண்ணிடலாம், நீக்கிடலாம். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஐம் ஜஸ்ட் நத்திங். இன்னைக்கு காலையில நான் சுவாசம் எடுத்தது உங்க கிருபை. இன்னைக்கு காலையில நான் முழிச்சனே, அது உம்முடைய கிருபை. மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அறிவில்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல, புகழ் இல்ல, அவைகளை குறித்த மேன்மை பாராட்டல் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை குறித்து சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை.
ஐ ஹவ் நத்திங் டு போஸ்ட் அபவுட். பெருமை பாராட்ட என்னிடத்துல ஒன்றுமில்லை. 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. சத்தமா சத்தமா சத்தமா. கொஞ்சம் கவனிங்க. கிடியன் கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை பிறந்து, ஆணோ பெண்ணோ, எப்பா ஏன் அதை சொல்லணும், இப்போ பொண்ணு இல்லாததான் பரிதாபத்துக்குரிய நிலைமையில நான் இருக்கிறேன். ஒரு பொண்ணு இருந்துட்டு இருந்தா டைமுக்கு அப்பா சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பா. அதுக்கெல்லாம் என்ன வாங்கி வரணும்? வழக்கமா சொல்லுவாங்க, பெண்ணை பெத்தவன் ஆண்டின்னு. சத்தியமா உண்மையா சொல்றேன், பையனை பெத்தவன் தான் ஆண்டி. பெண்ணை பெத்தவங்க எல்லாம் சந்தோஷமாகறாங்க. என்ன பத்தியா வரவேற்பு பத்தியா? உண்மை சொல்றாங்க, சத்தியமா சொல்றேன். பெண்ணை பெத்தவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. வெறும் ஆண் பிள்ளைக பெத்தவங்க நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது, ரொம்ப பரிதாபமா இருக்குது. சரி போட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு துணையாகிறாரு. கர்த்தாவே நீங்க இருக்கிறீங்க, சோத்திரம். ஆனா கவனிங்க, கிடியனுக்கு பையனுக்கு பிறந்து அப்புறம் ஐயோ அந்த பிள்ளைங்க எல்கேஜி அட்மிஷன் அப்ப 2 லட்சம் இருக்குமே, எப்படி எப்பா கிதியோனாங்க பையனுக்கு பையன் அட்மிஷன் போறப்போ அட்மிஷன் எவ்வளவு இருக்குமா? அப்ப எப்படிப்பா ஆண்டவரே அப்படின்னு கவலை. வருங்கால சந்ததி குறித்த கவலை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. ஒருத்தன் தப்பு பண்ணா, ஒருத்தன் கொலை பண்ணா, ஒருத்தருக்கு தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்குவாரு. எப்படி சொல்லுங்க? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்குவாரு. முன்னெல்லாம் எப்போ, இப்ப அப்படி இல்ல. 1 வருஷம் திரும்புறதுக்குள்ளெல்லாம் 1 வருஷம் திரும்புறதுக்குள்ளெல்லாம் தண்டனை கிடைத்து விடுகிறது. கோர்ட்டு கொடுக்கிற தண்டனையை பத்தி நான் பேசல. மேல ஒருத்தருக்கிறாரு, அவரு கொடுக்கிற தண்டனை யோசித்து பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க. நான் என்று அகங்காரமாய் நடந்தவன் ஒருத்தனும் இன்னைக்கு உயிரோட இல்ல. வந்து நேக்குறது சோத்ராண்டவர். இட்ஸ் கமிங், கீப் கமிங். ஓகே, நான் என்று அகங்காரம் படைச்சவன் ஒருத்தனும் இன்னைக்கு உயிரோட இல்ல. ஆண்டப்பா நான் இல்ல சாமின்னு கீழே குனிச்சுன்னு போனா பாரு, அத்தனையும் கோல் ஊனின்னு நடந்துக்கிறான். 70 வயசு 80 வயசுன்னு. அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை நீ கை கொண்டால் நிம்மதியா தூங்கப்போ, நிம்மதியா கல்லறைக்கு போ. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்த நாள் இந்த நாள். இன்னைக்கு கொடுத்தாரு, இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் என்று கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? நீ ஆண்டவரில் அன்பு செலுத்தினால், நீ அவரை நேசித்தால், நீங்க புரிந்து கொள்ளும்படியான வார்த்தை சொல்லுகிறேன், நீ அவரை லவ் பண்ணா 1000 ஜெனரேஷனுக்கு உங்க குடும்பத்தையே ஆண்டவர் என்ன பண்றாராம்? காப்பாத்துறாராம். ஐயோ விளங்குவீங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார். இதுக்கு பின்னால 10 கட்டளைகள். உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாத உங்களுக்கு தெரியும். வீட்டுல போயிட்டு படிச்சுக்குங்க. யாத்திராகம் 20வது அதிகாரம் முழுக்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்துங்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க அங்க மலை மேல மோசே இருக்கிறான், யோசுவா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க அங்க பள்ளத்தாக்கில பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மோசே இறங்கி போனா விக்கிரகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். என் பட்சத்தில் நிற்கிறது யாருன்னா லேவியர்கள் நின்றார்கள். அவனவன் தன் பட்டயத்தை உருவி எதிர்படுகிற சகோதரனை கொலை செய்யுங்கள்னா 3000 பேரை அந்த நாள்ல வெட்டி போட்டார்கள்.
ஆண்டவர் அவன் கையில கொடுத்த அந்த 10 கட்டளைய போட்டு உடைச்சிட்டான். அந்த கண்ணுக்குட்டிய நொறுக்கிட்டான், தண்ணியில கலந்தான், அவங்கள குடிக்க வச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் விக்கிரகத்தை, தமிழ்ல ஒரு பழமொழிக்கு சொல்லுது இல்ல, மண்ணை சாப்பிட வைக்கிறான்னு. தமிழுக்குத்தானே ஒரு உன்னை மண்ணை சேலஞ்ச் பண்றப்போ உன்னை மண்ணை சாப்பிட வைக்கிறான்னு சொல்றாங்கல்ல, அதே தான் ஆண்டவர் சாப்பிட வச்சார். நீ எதை மேன்மை என்று நினைக்கிறாயோ அது எருவாக மாறப்போகுது. சாப்பிட்டது என்ன ஆகும்? நீ சாப்பிட்டது என்ன ஆகும்? நாளைக்கு காலையில அது ஆக போகுது. நீ எதை பெருமையா நினைக்கிறியோ அது நீ பார்க்க விரும்பாததான் மாறப்போகுது. ரொம்ப சீரியஸ்மா இது. நான் சொல்ல சொந்தமா, நீ எதை தலை மேல தூக்கி வச்சுன்னு ஆடுறியோ அது நாளைக்கு காலையில நீ பார்க்க விரும்பாததாய் மாறப்போகிறது. இதுதான் அங்க இருக்கிறது. இத்தான் யோவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணா, அடட இப்படியே இருந்தா நல்லா இல்ல. 85ஆம் சங்கீதத்தில் என்ன வாஸ்தம்? ஆண்டவரே என்றென்றைக்கும் கோபமா இருப்பீரோ? இன்னும் கோபமா இருப்பீரா? எங்களை உயிர்ப்பியம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்க பாவத்தை மன்னிங்க, எங்க அக்கிரமத்தை மன்னிங்க. ஆண்டவர் சொன்னார், தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், குருடருக்கு பார்வை அளித்தார், முடவரை நடக்க வைத்தார், ஊமையரை பேச வைத்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். பிதாவின் வலது என்ன சொன்னார்? 40 நாள் அளவரும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். அன்னைக்கு 40ஆவது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால எல்லாம் எருசலேமுக்கு திரும்பி போங்க, எல்லாம் எருசலேமுக்கு போங்க, அங்க ஒரு வீட்டை கூட வாடகை எடுங்க, உன்னதத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலே எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொன்னார். 120 பேர் மரியாள் உள்பட எல்லாரும் மேல் வீட்டு அறைக்கு போனாங்க. 10 நாள் ஜெபம் பண்ணாங்க. அவர் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. இந்த நாள் வந்துச்சு, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அப்போஸ்தலர் 2 முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல இருக்குது, பழைய ஏற்பாட்டுல தேடுகிறாங்க. அதான் புதிய ஏற்பாட்டுல இருக்குது. அதான் நான் தேடல, பக்கத்துல பிஸியாக்குறேன்றியா, கிப்சன் கூட பேசின்கிறேன்ற. ஓகே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க தயவு செஞ்சு. இது ஒரு மேல் வீட்டு அறைன்னு நினைச்சுக்கோங்களேன். 120 பேரு. இன்னைக்கும் அந்த மேல் வீட்டு அறை இருக்கிறது. இவ்வளவு விசாலமா இல்லை, இதுல ஓரளவுக்கு பாதி இருக்கும். அந்த மேல் வீட்டு அறைக்கு வெளியே இன்னைக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கிறது. அப்போ பெருசாந்து இருக்கும், இப்ப இந்த பக்கம் எல்லாம் கட்டடம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு 3000 பேர் அங்க கூடி இருக்கிற கிரவுண்ட் அது. இன்னைக்கு ஒரு 500-600 பேர் கூடுற கிரவுண்ட் மாதிரி இருக்கிறது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்த போது 3000 பேர் கூடுற கிரவுண்டா இருந்திருக்கும். திடீர்னு ஒரு வெடி சத்தம், ஒரு பிளாஸ்ட். அந்த சத்தத்தை கேட்டதும் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்து இந்த கிரவுண்டுக்கு ஓடியாந்துட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்து எங்க வந்துட்டாங்க? இந்த சத்தம் எங்க கேட்டுச்சுன்னா மேல் வீட்டு அறையில. எங்க கேட்டுச்சு? எல்லாரும் ஓடி வந்து கிரவுண்ட்ல காத்துனுக்குறாங்க. மேல் வீட்டு அறையில இருந்து பேதுரு இறங்கி வருகிறான். அவன் பின்னால யோவான், 12 சீஷர்கள் என்று 120 பேர் இறங்கி வருகிறார்கள். ஒரு பக்கம் சாட்சி கொடுக்கிற இந்த 120 பேர், மறுபக்கம் 3000 பேர் கூடியிருக்கிறார்கள். வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க. வெடி சத்தம் கேட்டுச்சே, என்னான்னு தெரிஞ்சுக்கலான்னு வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க. இவர்களோ சரி, இங்க வந்திருக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசபத்தோமியா,
யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பெரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரனே பட்டணம், லீபியா, ரோமாபுரி, யூதர், யூத மார்க்கத்தார், கிரேத்தர், அரேபியர், 17க்கும் அதிகமான பாஷைக்காரர் குடி வந்துட்டுக்கிறாங்க. இந்த 3000 பேர்ல எவ்வளவு பேருக்கு யாரு எத்தனை பாஷைக்காரர் இருக்கிறாங்க? 17+. நான் எண்ணம் 17. ஒரு அப்போ 20 வருஷத்துக்கு முன்னால என்ன துல்லியமா இருந்திருக்கும். இப்ப வயசாயிடுச்சு. 1-2 விட்டுக்குவேன், சேர்த்து நிற்பேன். நீங்க எண்ணிக்கோங்க எத்தனை. குறைஞ்சது 17 பாஷைக்காரர் குடி வந்திருக்கிறாங்க. இப்போ அவரவருக்கு புரியும்படி இந்த 120 பேரு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பாஷைகளில் பேசினார்கள். இவர்கள் பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணா அவன் ஒரே பாஷையில பேசுறான். இந்த 17 பாஷைக்காரருக்கும் புரிகிறது. இங்கத்தான் நாம we miss the mark. இங்கத்தான் நாம கவனிக்க தவறிவிட்டோம். அந்நிய பாஷை குறித்த ஒரு தவறான புரிதல். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பற்பல பாஷை, 17 கிராமட்டிக்கல் லாங்குவேஜ். எப்படி? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, துளு மாதிரி 17 டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் முதல் நாள். பிறகு இது வரமாய் மாறுகிறது, அது வேற. இப்பொழுது அவர்கள் பேசினது இலக்கணமுள்ள 17 பாஷைகள். இப்ப பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றான். பேதுருக்கு ஒரே மொழி தான் தெரியும். என்ன மொழி? எபிரேய மொழி மட்டும் தான் தெரியும். ஒருவேளை இயேசுநாதர் பேசினதுனால அராமிக் பாஷை தெரிஞ்சிருக்கலாம். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றான். இந்த 17 கூட்டத்தாருக்கு எப்படி புரிஞ்சிச்சு? 17 பேர் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா? இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சார். பேதுரு பேசினத அவர்களுக்கு விளங்க செய்தார். பேதுரு பிரசங்கித்தது இந்த புறஜாதியர் யாவருக்கும் விளம்பினது. எல்லாரும் அந்த நாளிலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர். எவ்வளவு பேரு? சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு? இன்னைக்குதான். 3000 பேர் செத்தது என்னைக்கு சொல்லுங்க? இன்னைக்குதான். அப்போ சீனாயில. இப்போ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது என்னைக்கு? இன்னைக்குதான். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். முறை இந்த பண்டிகை, வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை சீனாய் மலையிலே கொண்டாடப்பட்ட போது நியாய தீர்ப்பு வந்தது. 3000 பேர் செத்தாங்க. இங்க மன்னிப்பு வந்தது. 3000 பேர் பொழைச்சுக்கிட்டாங்க. அங்கே மரணம், இங்கே உயிர் தழுதல். அங்கே மரணம், இங்கே உயிர் மீட்சி. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரி, இங்க சென்டர்ல இத விளங்கி கொள்ள வேண்டுமானால் ரூத்தின் புத்தகத்தை கொஞ்சம் போனோம். சென்டர்ல கவனிங்க, யாரோ ஒருத்தர் உள்ள புகுந்து இந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு செய்தி. 3000 பேர் செத்தாங்க, 3000 பேர் பழைச்சாங்கன்னா இதுக்கு சென்டர்ல யாரோ ஒருத்தர் உள்ள வந்து தலையெழுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மாத்திட்டு இருக்கிறாரு. யார் மாத்தினாரு? ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் கடைசி வசனம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அது கவனிச்சுக்கோங்க. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அறுவடை எப்ப ஆரம்பமாய் இருக்கும்? இன்னைக்குல இருந்து 49 நாள் முன்னால. வார்கோதுமை அறுவடை நாட்களின் ஆரம்பத்தில் யார் உள்ள வந்தது சொல்லுங்க? நகோமி. கூட யாரு? மருமகள் ஆகிய ரூத்து. இப்போ நல்லா கவனிங்க. லேவியராக 23 அதிகாரத்தில் 22 வசனம் என்ன சொல்லுது? ஒரு விரல அங்க வச்சுக்கோங்க. லேவியராகமும் 23 அதிகாரம் 22 வசனம் என்ன சொல்லுது? அங்க வயலை அறுவடை செய்யும் பொழுது வயலின் ஓரத்துல இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல், சிந்து கிடக்கிறது கதிர்களை பொறுக்காமலும், எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிடு. அங்க ஒரு விரல வச்சுக்குங்க. இப்ப ரூத்து கிட்ட வாங்க. பலமுறை இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை படிச்சிருக்கிறோம். இத வேடிக்கையா படிச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டோரியா படிச்சிருக்கிறோம்.
ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு படிக்கலாம். இப்போ கதிர் பொறுக்க போனா யாரு சொல்லுங்க? ரூத்து. கதிர் பொறுக்க போனது யாரு? அது யாருடைய நிலம்? அவன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவன். லேவியராகமம் 23:22 கை கொள்கிறவன் யாரு சொல்லுங்க? யாரு? அவன் என்ன பண்ணான்? வயலின் ஓரத்துல இருக்கிறத அறுக்கல. கதிர் கட்டுகள் இடத்துல வேலைக்காரரை கூப்பிட்டான், மேஸ்திரிய கூப்பிட்டான். வா, அதோ அந்த பொண்ணு வந்துக்கிறா பாரு, அவளை மீட்க வேண்டிய கடமை ஒன்று எனக்கு இருக்கிறது. ஐ ஹாவ் டு ரிடீம் ஹர். நான் அவளை மீட்க வேண்டும். கவனிங்க நல்லா. ஒருத்தர் உள்ள புகுந்து மாட்டிட்டாருன்னு சொன்னனே, அவரை பத்தி பேசின்கிறேன். இந்த சாபத்தை ஆசீர்வாதமா ஒருத்தர் மாத்திட்டாரு சொன்னனே, அவரை பத்தி பேசின்கிறேன். அவர் உள்ள வந்தாரு, அவர் மேஸ்திரிய கூப்பிட்டாரு, வாலிபர்களை கூப்பிட்டாரு, வேலை செய்யறவங்களை கூப்பிட்டாரு. டை, ஒருத்தனும் அவளை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. மேஸ்திரியோட அவளை ஈனமா நடத்தக்கூடாது, துரத்தக்கூடாது. வழக்கமா என்ன பண்ணுவாங்க? சாயந்தரம் சமையெல்லாம் கட்டின்னு போயிட்ட பிறகு சிந்திருந்த பொறுக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. விதவைகள் கூட எடுத்துன்னு பொறுக்க போனா இவன் சொல்றான், இல்ல இல்ல, அவளை தூரத்துல இல்ல, கதிர்கட்டுகள் அருகே அவளை பொறுக்கிக் கொள்ள அனுமதியுங்கள். இன்னும் அவனுடைய கிருபை எந்த அளவுக்குன்னா, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி கதிர்களை சிந்த விடுங்கள். வீட்டுக்கு போய் படிச்சுக்கோங்க, 4 அதிகாரம் தங்குது. கதிர்களை என்ன பண்ணுங்க? சிந்த விடுங்கள். அவளை கூப்பிட்டா, உனக்கு தாகம் எடுத்தா தொட்டு தண்ணி குடிக்காத, அது தொண்டைக்கு ஆகாது. என்னுடைய துருத்தியில, என்னுடைய டென்ட்ல, என் கூடாரத்துல தண்ணி வச்சிருக்கிறாங்க, வேற யாருக்கும் அனுமதி இல்லை, உனக்கு மட்டும் அனுமதி. நீ அந்த தண்ணியை குடிச்சுக்கோ. சாப்பாட்டு வேலை வந்தது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து சோத்து முட்டையை பிரிச்சாங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. பாவம், இவ ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தான் கதிர் பொறுக்க வந்திருக்கிறாள். யோசனை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் அவளை கூப்பிட்டான், வாங்க கம்மியா. போவாஸ் கூப்பிட்டான். போனா, என்ன சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிற? என்னத்தை காமிச்சிருக்குவா? வெறுமை. குறிச்சு வச்சுக்கோங்க, வெறுமை. ஒருவேளை அந்த நிலைமையில நீ வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலைமையில வந்திருக்கலாம். திரும்பி போகும் பொழுது உன் கூடைய நிறைய தானியத்தை நிரப்பி அனுப்புகிற யோர் ரெடிமர், உன் மணவாளன், உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவன் இங்கே இருக்கிறான். உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவன் இங்கே இருக்கிறார். உன்னுடைய ரெடிமர், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் இங்கே இருக்கிறார். அப்ப என்ன பண்ண? சாப்பிட கொடுத்தான். அவனுடைய சாப்பாடை அவ சாப்பிட்டு பாதியை யாருக்கு வச்சுக்கிட்டா? மாமியாருக்கு வச்சுக்கிட்டா. மாலை வீட்டுக்கு போனது என்ன நடந்ததுன்னு கேட்ட பொழுது நடந்தது எல்லாம் சொன்னான். போறப்போ ஒரு வார்த்தை சொன்னான், நாளைக்கும் இங்கே வந்துரு, ஓகே? வேற நிலத்துக்கு நிறைய இடத்துல அறுவடை இருக்குது, வேற எங்கும் போகாத, இந்த நிலத்துக்கே வந்துரு. தினந்தோறும் இவள் இங்க கதிர் பொறுக்க வந்தாள். தினந்தோறும் இவள் அவளை போஷித்தான், பாதுகாத்தான், பராமரித்தான், விசாரித்தான். கடைசியில 49 நாள் முடிய போகுது. இப்போ லாஸ்ட் நைட்டு எங்க தங்குறது? களத்துல தங்குறது. இன்னைக்கு மிஸ் பண்ணா அது நேத்து ராத்திரி. இன்னைக்கு மிஸ் பண்ணா அவளை தான் திரும்பி அவனை பிடிக்க முடியாது. அவன் வீட்டுல போய் படுத்துருவான். இன்னைக்கு லாஸ்டா களத்து மேட்டுல படுக்க போறான். அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு விருந்து. நல்லா கவனிங்க, அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு விருந்துல இவன் நல்லா சாப்பிட்டுட்டு, டெய்லி திராட்சை ரசம் குடிக்கிற ஆள் இல்ல. அன்னைக்குன்னா சொல்லுங்க, அன்னைக்குதான் விருந்து. 49வது நாள் அறுவடை முடிஞ்சிச்சு. என்ன உடனே விருந்துல நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு தன் கூடாரத்துல படுத்துக்கிறான். ஆனா அன்னைக்கு தான் ஒரு பெண்ணு எந்திரிச்சு திட்டம் போட்டாலே ஆனால தப்பிக்க முடியாது. 2 பேர் திட்டம் போட்டாங்கன்னா அவன் கம்ப்ளீட்லி க்ளோஸ். யார் 2 பேர் திட்டம் போட்டது? நகோமியும் ரூத்தும். நகோமி தான் பொம்மலாட்டம் மேல இருந்த அந்த விரலு யாருது? நகோமிது. அந்த அம்மா சைகை காட்ட ரூத் அதன்படி செய்து கொண்டே வந்தாள். நடு ராத்திரி அவன் திரும்பி படுக்கும் பொழுது கால் படுது, குடிவெறியில இருக்கிறான். எழுந்து பார்த்தா இவள் தன் சால்வை விரித்து என்னை எடுத்துக்கொள்ளும், தன் போர்வை விரித்து அதை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு, மகளே ஒரு 2 hour பொறுத்துக்கும், ஒரு 3 hours பொறுத்துக்கும், நாளைக்கு உன் கதையை சரி பண்றேன். உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் மேலானது. போ, பொழுது வெடியுது. மடிய புடின்னு மடி நிறையா தானியத்தை அளந்து அவ தலைமையில தூக்கி வச்சு
ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியறதுக்கு முன்னால, நேற்று ராத்திரி நீ கள்ளத்துக்கு வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் போ என்று அனுப்பிட்டு ஒலிவங்க வாசலிலே போய் நகோமியை மீட்டு கொண்டான், ரூத்தை மீட்டு கொண்டான், புறஜாதி பெண்ணை மீட்டு கொண்டான், அந்நிய பெண்ணை மீட்டு கொண்டான். யாரு? போவாஸ். போவாஸ் 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 போவாஸ்ன்னு சொல்லினே வந்தா ஏசு ஏசு ஏசுன்னு போய் முடிஞ்சிடும். போவாஸ் வேலைய ஏசுநாதர் செஞ்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புறஜாதியார் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், சொல்லுங்க, இப்ப தானே வாசித்தோம், ஜோயல்ல யோவேல்ல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாள் நீ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். இன்னும் அந்த அதிகாரம், ஆண்டவருடைய பிள்ளை நான், அவர் என்னுடைய தகப்பன், ஆண்டவருடைய மகன் நாள், ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் நான் என்று நீ உரிமை பாராட்டுகிற நாள் இந்த நாள். அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்ன, இந்த நாள் யாருடைய நாள் சொல்லுங்க? என்னுடைய நாள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த நாள் என்னுடைய நாள், இந்த நாள் என்னுடைய நாள். நான் கூட தேவையோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தேன், எதிர்பார்ப்போட. இந்த காட்சி புரியுதா? எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ்? அப்படின்னா புரியுதா? அப்படின்னா புரியுதா? வேண்டுதலை நினைப்பூட்ட விரும்புகிறேன். வேண்டுதல் பண்றவங்க, வேண்டிக்கிறவங்க, வசதி படைச்சவங்க, அவங்க ரொம்ப பழைய துணி போட்டுக்குன்னு மடிப்பிச்சை கேட்டுன்னு போவாங்க, அப்படி வேண்டிக்குவாங்க. மாற்று மதத்தினர் அவங்க வேண்டுதல் என்ன? 10 வீட்டுல பிச்சை எடுத்து அந்த அரிசி எடுத்துன்னு வந்து உனக்கு பொங்கல் வச்சு படையல் போடுறேன்னு வேண்டிக்குவாங்க. நான் கூட வேண்டிக்கின ஆண்டவர்கிட்ட, இந்த நாள் என்னுடைய நாளா மாற்றுங்க ஆண்டவரே. என் பலவீனம் என்னால தாங்க முடியல, வேதனை என்னால பொறுக்க முடியல, இன்னைக்கு எனக்கு சுகத்தை தாரும். இந்த செப்பத்தோட தான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். கடன் பிரச்சனை தாங்கல ஆண்டவரே, என் வறுமை தாங்கல, என் வேதனை தாங்கல, என் குடும்பம் சமாதானம் இல்லாத நிலைமை, என் பிள்ளைகளின் எதிர்காலம், என் வாழ்க்கையின் எதிர்காலம், என் சூழ்நிலை. இந்த நிலைமையில நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த நாள் உன்னுடைய நாள். உன் தகப்பன் உன்னை சந்திக்கிற நாள், உன் மீட்பர் உன்னை, redeemer, the redeemer of your life, உன் வாழ்க்கையின் ரட்சகர், உன் சுதந்திரவாளி உன்னை மீட்டெடுக்கிற நாள், உன் சுதந்திரவாளி உன்னை கல்யாணம் பண்ற நாள், போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ண நாள், உன் சுதந்திரவாளி உன்னை திருமணம் செய்கிற நாள், கதிர் பொறுக்க வந்த நீ எஜமானியாய் மாறுகிற நாள். ஆமா, கதிர் பொறுக்கிற நிலைமையில தான் 25 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச. ஒன்றுமில்லாத நிலைமை. ஒவ்வொரு குடும்பமும் யோசித்து பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு, நம்ம வீடு எப்படி இருந்துச்சு, 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம். இன்னைக்கு இவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இருக்கிற உனக்கான நாள் இது. கொஞ்ச நேரம் ஜபத்திலே கழிக்க விரும்புகிறேன். உள்ளத்தை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்துல படிப்பிச்ச கேளுங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த வறுமை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த வியாதி,